விட்டேன். அந்த தோழர்கள் அதனால சுலுக்கு செய்ய வேண்டும், சரிசாமல் இருக்க வேண்டும் தான் நடந்துகிட்டே இருக்கிறேன். இல்லாவிட்ட குடும்பம் விடும் குழுங்களையும் கலம்பரமுறைங்க சொன்னாங்க. அல்லது ஆமனும் வளம் ஏற்பு ஈமான் குழுவின் உலகம் அம்பும் தருவோம். ஈமானில் அநியாயம் கலக்கப்படக்கூடாது, நேர்வழியில கலை செய்கள் விளையக்கூடாது, அநியாயம் கலக்கப்படக்கூடாது, நல்ல தலையில் சாக்கடை சொல்லக்கூடாது. ஊண்டு விடுறது ஏனது? நாம சுலுக்கு செய்யும் போது அந்த அந்த முதல் என்ன பாருங்க, ஆண் முதலா பார் ஆண் செய்யலாம் சொல்றோம். நம்ம சுபத்துக்கு சொல்றாங்க, அது சொன்னாங்க அன்னைக்கு அழகாக அதுல ஆதிஜலாம் ஆண் மிக இந்தாப்பு சொன்னாங்க. நம்ம சொந்த சிபத்தாங்க முதல் சிபத்து சொந்த சிபத்து மையத். ஓகே, அல்லாஹ் சிபத்து ஹயாத். நம்ம அல்லாஹ் நமக்கு முற்றிலும் முரண்பாடு. அப்ப நமக்கு அந்த சிபத்து கிடையாது. அது அதமே இல்லாம இருக்கு. அது மாதிரி அது மையத் என்பது நவுன். அதுக்கு வந்து சிபத் என்ன? அட்ஜெக்டிவ், மௌத், ஜஹல், இஸ்திரார், இஜின், சும்பத், குப்பத், உம்யத். அவ்வளவு படம் போடுங்க, அப்படி படம் போட்டு காட்டுங்க. விஷயம் அப்படி போடுங்க, எது இருக்குமா? அப்புறம் படம் போடுவதற்கு தோட்டம் அல்வான வச்சுக்கா, அவ்வளவுதான். எங்கன்னு போட்டு காட்ட முடியுமா? தோத்தமா போடக்கூடாது, நீங்க தனியா போட்டு காட்ட முடியாது. அதுல அப்படி சிபத்து தஜல்லியாவதனால் நாம் இருப்பது போல தெரிகிறது சொன்னா என்ஜாய் பண்ண வேண்டாமா? சரி, நான் இப்ப சொல்றேன் பாருங்க, நல்லா சொன்னீங்க. இப்ப அப்துல் ஹக்கீம் அவர்கள் காலையில ஆம்பளையா இருக்காரு, சாயங்காலம் பெண்ணா மாறான்னு சொன்னா அல்லாஹ் அக்பர் உலகமே படம் பிடிச்சு காட்டுவான், பிபிசி காட்டுவான், சரி எல்லா சேனலும் காட்டுவான். ஏன்? காலையில ஆம்பளை சாயங்காலம் பொம்பளை, காலையில ஆம்பளை சாயங்காலம் பொம்பளை. அப்படியே மாற சொன்னா ஆச்சரியம் பார்க்க மாட்டான். நீங்களும் பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன் வச்ச மாதிரி என்ன கொண்டு போய் எக்ஸிபிஷன் வச்சு கூட்டி விடுவான், சாவளமாக ஆயிடும். ஆச்சரியம் பார்க்க மாட்டான், ஆச்சரியம் வராது. அப்புறம் பொழுது போற ஆம்பளை ஆயிடுற. ஆனா மாறி போறேன் அப்படின்னு ஒண்ணா காலையில ஆம்பளை சாயங்காலம் மாறி போறேன், இதுக்கு ஆச்சரியம். அதான் சொல்லுவான், நான் இருப்பது போலவே இருக்கிறேன். ஆனாலும் நான் உங்களுக்காக என்னை கொடுத்தேன், கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்க யாருங்க? நீங்க பிசாத் முழுக்குதா? இப்பதான் சொன்னீங்க, நான் மையத், நான் ஜாஹில், நான் மூல்தீர், நான் ஆஜிஸ், நான் அசம், நான் அபுக்கம், நான் ஆமா சொல்லவே இருப்போம். அன்புகளை யோசிச்சு பண்ணி பாருங்க நண்பர்களே. நம்ம அந்த பாக்குறதுல என்ஜாய் பண்றதுல ஆச்சரியமா நம்மள எக்ஸிபிஷன் வைக்க வேண்டிய ஆளே. அதுதான் இதான் எக்ஸிபிஷன் ஹால் உள்ள வச்சு என்ஜாய் பண்ணு. அலி பேசினாங்க, பேச முடியுமா? சாரா அலி பேசிருப்பாரா? இங்க வந்தவங்க பேச்சு இதே 10 வருஷம் முன்னால அவரை மணி பேசுறேன் ஒரே பக்கம் இருக்கும். என்ன பேசுவோம்? இந்த சரி வருவாங்க, மழை திறந்த வெள்ளம் போல. அன்புலே அடுத்து என்ன சொல்ல, வீட்டுக்கு போனா அப்படியே மூட்டை கட்டி விட்டு அவ குளிஞ்சா குத்துறது, எந்திரிச்சா எகிறது. அல்லாஹ் அக்பர். அவங்க சம்பளம் சேட்டை செய்யறாங்க. சட்டை என்ன சொன்னாங்க? மாலும் ஆடுமாயா அசைமாயா, இந்த பகுத்துல இருக்கு, இந்த பக்கத்துல பூ இருக்கு, 3 பக்கம் வசதி கண்டுருக்கு, இலையை பறிச்சுட்டு வாங்க யாராச்சும், நான் 2 லட்சம் ரூபாய் தரேன், 113 நம்ம கொண்டு வருவோம். அந்த இலையை பறிச்சு வாங்க சார், அழைச்சு போய் அசையுமா ஆடுமா ஒன்றும் செய்யாது. இப்ப நான் சொன்ன அந்த 7 சிபத்தம் அந்த அடிப்படையை சேர்த்து என்னங்க நைப்பன் நேஸ்டி சிபத்தை நாக்கிஸ்டா இவ்வளவு தர முடியாது. எனக்கிட்ட நைப்பன் நேஸ்டி சிபத்தை நாக்கிஸ்டா அல்வா நஷ்டம் ஒன்று இதுதான். அது பவுண்டரி கூட சொல்லல, எப்படி சொல்றது இத? அதனால அந்த நாம என்ஜாய் பண்ணும் போது நம்ம என்ஜாய் பண்ணல, நாம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சா ஹைரத் வரும், ஆச்சரியம் வரும், சிந்தனை வரும். ரொம்ப நான் கோலையே முடியுமா சொல்லுங்க, நான் யாத்திரை வரது இது ஒரு பக்கம் இன்பம் வரும். அதே சொந்த சிபத்துக்கு பண்ண டபுள் தருவம் அடிமையாடுவான். என்ன ஆட்டம், நான் சீதகம் வந்தோம் கியா கியா பண்ணாதியா யார ஒண்ணுமே இல்லை, என்னவா இருக்கலாம் ஒன்னே போல இருக்கின்றாய், ஹரி போட்டு நல்லா இருக்கின்றாய். ஹரிபடா என்ன ஹரிபடா நீ ரெக்கெட்டு போறாளா? நானும் ஏன் பண்பை தஜலி ஆக்குவோம், உன்னை என்னமா காட்டுவேன், நீ தப்பா வச்சாத என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கான்னு சொன்னா அதை நீ என்ஜாய் பண்ணாத காரணம் அந்த இருக்கும். அந்த பாகம் இருக்கும். அந்த பாகம் என்ன? வீட்டுல மனைவி மக்கள் அந்த பாகம் பொண்ணுல கலந்துருக்கோம், உறவு ரத்தம் எல்லாம் இருக்கு. அவ பண்ற செட் அப்படிதான் இருக்கு. நீ கலைக்கிற மாதிரி அவங்க டெஸ்ட் அது வந்து எக்ஸாமினேஷன். வீட்டுக்கு போறியா கையில் வாங்கிட்டு இதுக்கு ஒரு கைது காசு ஏழு ஏழுப்பா என்ன செய்யுங்க பொண்ணு போகணும். அந்த என்னத்த சொல்ல ஒரு தர்வேஷ் வீட்டுக்கு கொடுத்தது போறா போய் முன்னாடி பேசி ஆள் அடைஞ்சிட்டார். அன்பான தலைமை கட்டுக்கிட்டார். அவர் அழகா சொல்லி கொடுத்தார். அப்ப கேட்கிற தம்பி முகத்தை பார்த்தா சந்தோஷமா இல்லையே, அவங்க கஷ்டம் இருக்க கஷ்டம் இருக்க வேண்டிய சரத்து வலிமா இருக்கு இல்லை, வலிமா இருக்க கஷ்டம் சரத்தல்ல.
ஃபைதராக இருக்கலாம், அது நதிஜாவா இருக்கலாம், அது ஷரத் அல்ல. விலாயத்து ஷரத்து அல்லது நாமும் தாவி தப்பும் அவர்கள் தக்குவா செய்வார்கள் அல்லாஹ்வுக்கு முறைப்படி. அது மட்டுமல்ல, முறைப்படி ஈமான் கொண்டு தக்குவா செய்தவர்களாகவே இருப்பார்கள், செய்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். சும்மா செய்து செய்வார்கள் சொல்ல முடியாது. நம்ம முடியுதா? என்னோட பாசம் பாசலே டெஸ்ட் வச்சா என்னோ எண்ணிட்டு நான் தான் முதல் கடைசி ஜோதி எண்ணிட்டேன். இல்ல மாஷா அல்லா, ஒரு சில தெரியல, அது சில மக்கள் தவிர அது என்னை போல உள்ளவங்க அடிபடுவான். ஹமேஷா இருக்கா? 5000 ஓடுதா? 4000 கேரண்டி இருக்கா? 3000 இருக்கா? இருந்தாலும் மாஷா அல்லா நிறைய தெரிவிக்க சொல்ல சக்கா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் சொன்ன மாட்டிப்பா சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த வரைக்கும் என்ன சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வர, அந்த தர்வேஷிட்ட போய் பேசுறவங்க அவங்க சொன்னாங்க, மொத்த பார்த்தா சரியா இல்லை. ஆமாங்க, என் பொண்டாட்டி தேவமா இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களே, நீ தாயா வழியலாம். அவர் கஷ்டம் அது வரைக்கும் வழி நான் சரித்து கொடுக்கவே இல்லை. இப்படி கேட்டவங்க என்ன சொல்றாரு, நீங்க தான் வழி கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன தேவ மாதிரி ஆடுறான், காத்தியமாக குத்துறான். அதான் சொல்லிக்கிறோமா, திருப்பி அந்த தப்பு செய்யற, அதான் சொல்லிவிட்டானே, என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வேலை செஞ்சாரு. ஒரு 100 கண்ணை எடுத்து சிக்கு புக்கா ஏற்கனவே வச்சுட்டு இருக்காரு. சேஷமாக பல மாதிரி இருக்கும்போது சிவங்க போட்டுருக்கு எடுத்துக்கிட்டு பிரிக்காரு 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 பிரிக்காரு. பகல் 12 மணி பிரிச்சா திருப்பி வர மாட்டேங்குது. அப்ப கைத்தட்டே அந்த அம்மா வழக்க கொஞ்சம் அப்படிங்கிற பட்ட பாருங்க, முட்டை வளை கட்டு விட அந்த அப்பாவை தான் இருந்துச்சு. ஒன்னும் சொல்லல, அப்ப பிரிக்கிறார். கொஞ்சம் வாய் காஞ்சி போச்சு, கொஞ்சம் இலக்கம் அவரும் கொஞ்சம் டீ கொண்டு வாங்க. டீய பாரம் அந்த அம்மா என்ன போச்சு, அதை தன்னை அறியாமலே சீனிக்கு பதிலாக உப்பை கொட்டி தன்னை அறியாம செஞ்சிருக்கு. கொண்டு வந்து இதுக்கு கொடுத்த உடனே முதல் குடிக்கிறார்கள் தர்வேஷ். குடிக்க குடிக்க முகம் மலர்கின்றது, தெளிவாகின்றது, புன்னகை பூக்கின்றது. இன்னும் தான் குடிக்கல, குடிச்சுட்டு குடிக்க உட்கார்ந்து. நண்பர்களே, சர்க்கர் சாப்பிட்டு பார்த்தீங்களா? நான் 3 சலாம் அவர்களும் அவங்க ஜமாத் சர்க்கருடைய கலீஃபா ஆலிம் சையத் ஆலிம் என்று உட்கார்ந்துருக்கோம். சர்க்கர் சௌச்சர் வச்சுக்கிட்டு அதுல கலப்பாக்கம் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஆனா சர்க்கர் லட்டு திங்க திங்க எங்க நாய்களை எச்சு விடுமே எங்களால. நாங்க வேடிக்கை பார்க்கறது என்ன தெரியும், இப்படி சோட்டி திங்கிறாங்களே, நம்மளுக்கு கொடுக்க கூடாதா, இப்படியா கொடுக்கணும் அப்படின்னு போய் உட்காந்துடும் போது தெரிஞ்சு குச்சி போட்டு பிஸ்மில்லா அப்படி கேட்டாங்க. வாயை வச்சு புஷ்பு அடிச்சோம். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணும் இல்லை. யாருமா இதுவரை ஆபத்துனாங்க, எத்தனை ஆண்டுகள் கத்தாரை சாப்பிட்டு இருக்கின்றார்கள், கசக்கக்கூடிய வேப்பை பொருத்தை பல்லாமல் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த அது நீ கத்தாச்சி சாப்பிடாதீங்க. ஒரு முறை சத்தாவர்கள் அந்த காலத்துல என்ன செய்யாது, ஆர்டிக்கல் என் மூலம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சு ஒரு இடத்துல ஜவுகாரி வந்தாங்க. என்னன்னு பார்க்க பண்ணாங்க, பார்த்தா பெரிய புழுவு பிடிச்சிட்டாங்க. சட்டத்துக்கு அதை கலந்து போட்டுருக்கு. எடுத்து பார்த்தா எடுத்து இவ்வளவு 1 இன்ச்சு புழுக்கு மாறு. நிஜமான இது பஸ்ல புழு வச்சிருக்காரு. அப்படியாப்பா புழுவா? அப்படியா? என்னமா செய்யும் நாங்க? நம்ம சர்க்காருக்கு என்ன செய்யணும்? 6 தான் சொல்லணும். அதான் 4 தான் சொன்னேன். ஒன்னும் செய்யாது சர்க்கார். அப்ப நீ 10 புழுவை அவிச்சு தின்னு சிரிக்கிறீங்க. அது என்ன அப்படி ஆறுதல்? இந்த பூஜை விஷயம் அப்படி நடக்கதான் என்ன? அதோட இத்திதான் இருக்காங்க. அதே மறந்து சொல்கிறாங்க. ஷேக் அடிக்கடி தனி பாரத்தை கவனம் எங்கே என்று கேட்டார்கள். ஒரு பொழுது இருக்கிறா இருக்கு, எவ்வளவு சொல்லுப்பான், யாரும் முடிப்பா, யார் டிவி வைப்பா, யார் நீங்க பேசிட்டு வேலைக்கு பாப்பா. இப்படிதான் இருக்கு. ஆனா அது மறந்தாலே சொல்ல சாப்பிட்டா நானே ஆன்சர் கரெக்ட் தான். அப்புறம் இது சொல்றா நீங்க இதோட சரி சொல்லலாம் சொல்லாமா? அவன் ஒன்னும் செய்யாதுட்டா விஷயத்தை கொடுத்த வாதத்தை எத்தனை இதே சாக்ரட்டிஸ் விஷயத்தை அவரை தான் முடிச்சிருக்கான். வேற யார் கொடுக்கணும்? நான் சந்தோஷம். குடிக்கும் போது கேட்டான், நான் சாகும்போது எப்படி சாகுன்னு தெரியவில்லை, சொல்லிக் கொடுத்துருந்தான். அவன் சாகும்போது என்ன சொல்ற, ஹேண்ட்லாக் விஷயம் கொடுக்கப்பட்டது. அப்ப சொல்றா, நான் சாகும்போது எப்படி தெரியும்னு கேட்டான். ஏன்னு கேட்டாங்க. அது சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. அப்ப சொன்னா சாவடிக்கிற சொன்னா, உங்களுக்கு கால் கணக்கும், அப்போது கால் நடக்க முடியாது. அது வேலை செய்யும் போது அப்போ தெரிந்துவிடும் நீங்க இறக்க போகிறீர்கள். அதே போல சுத்துகிறான் வருகிறான். ஏன் சில மக்களே இது ஃபாரின் வந்து கொடுக்கும்போது கால் கலக்குனது அப்புறம் வரல, அவன் அந்த இன்பம் விஷயத்திலே இன்பம் கண்டவன் தான். அது போல ஆட்சிக்கு எதையும் மாத்திக்க முடியும். அவன் செத்தான், அதுக்கு அப்படிதான்
விஷயத்தை கொடுத்து சாப்பிட அவசியம் இல்லை. அது பிஸ்தாட் நாவும் இல்லை, வாரம் இல்லை, அது விஷயம் முடிக்க முடியாது. நம்மளை பத்தி கிட்ட கரெக்டாக விஷயம் ஏன் நம்ம இருக்கிறது ராசு ஊத்து, அது கிட்ட இன்னும் ஊத்து, அந்த கடைசி ஊத்து, அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த வேலை செய்தி என்ன செய்தி, டீயை குடிக்கும் போதே உப்பு கிடைக்குது. இந்த ஆள் வாய வச்சான், துப்பி அவரு துப்பி நூறு துப்பி துப்பி அனுப்பிட்டான். அந்த நேரம் அவங்க கேட்கறாங்க, சீனி போகுங்களா அப்படி கேட்கறாங்க. அவங்க சொன்னது கரெக்டா நிதானமா கரெக்டா இன்பமா சுவையா இருக்குங்க. அலமதுல மாஸ்டா இன்னும் தப்பு வந்துடுறான், இன்னும் கத்துறான், வாரம் கத்துறான், இவன் குடிக்கணுங்களே சொல்லி முடிஞ்சு போச்சு. நண்பர்களே அப்ப சொன்னா இதுக்கும் எனக்கு அண்ணன் சம்மந்தம் இருக்கு போயிடுவாங்க. என்ன விளையாட்டு பேசி விடாதீங்க, உங்களுக்கு புரியல, இளவா இருக்கு, ஒரு உப்பாக்கு வாங்கலாம் சொன்னா நீ கேட்டதுக்கு மருந்து அமைதிக்கு ஒரே வழி. நான் நடந்துக்கிட்டேன், பகல்ல லைட்டு கேட்கிறேன், ஏன் அவள் கேட்கவில்லை, லைட்டு கொடுத்து போறான். அவள் போட்ட உப்பு தாங்க முடியவில்லை, நான் இன்பமாக சுவித்தேன். அவள் சொன்ன நான் குறை காணல. இந்த மாதிரி நீ பாரு, இந்த மாதிரி கத்துக்க பாய் ஆட்சிக்கு போங்க. தப்பு நடக்கக்கூடாதா? நடக்கக்கூடாதா? மார்க்க பார்த்துட்டே வரான், திட்டம் போது கணக்கு பேப்பர் பார்த்துட்டே வரான். 1 2 3 4 கடைசியில ஒரு சைக்கிள் விட்டான், ரைட்டா போட்டிருக்கான். மார்க்க பிக் பண்ணி தான் போறான். வாத்தியாரு எனக்கு போட்டிருக்காரு அன்போட தோழர்கள். அதனால நீங்க வீடுகளில் போய் பார்க்கும் போது என்ன செய்யுங்க, என் மனைவி பிஸ்தாத் தோன்றியது இல்லை, அவள் பிஸ்தாத் ஆரியம் இல்லை, பிஸ்தாத் காதிர் அல்ல, பிஸ்தாத் அவ முறியது அல்ல என்று தெரிந்து போவது. நீங்க கோவிப்பதற்கு முன்னால் என்ன செய்யுங்க, கோவிப்பதற்கு முன்னால் ஒரு செய்யுங்க, என்ன செய்யுங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி கோவி. அது சத்தம் பட விட்டா நாளைக்கு உட்காரியே கொண்டு வர தலையில. அப்ப என்ன செய்யணும், ஒரு அளவுக்கு நம்ம கோச்சிக்கலாம். எப்படி கோச்சிக்கலாம், நம்மளோட 100 உங்களை பக்கம் பேசுறேன், அதெல்லாம் தெரிய வருது. அதாவது கோபிக்கலாம். எப்படி கோபிக்கலாம், உண்மையை தெரிந்து கொண்டு கோபிப்பது போல கோபிக்கலாம். எல்லார்ட்ட போச்சு அவங்க இருக்காது இல்ல. அந்த ஒரு பெரியவர் வந்தா ஒரு பாவம் மலைப்பாம்பு மக்கள் கிடைக்கும். அந்த இடத்த சொல்றாங்க, நாங்க அடிச்சு பார்ப்போம், மக்கள் வந்து சாப்பிட்டு போயிட்டு மலைப்பாம்பு. அதனால தர்மேஷ் அவர்களை காப்பாற்று, சூரிய அவர்களை காப்பாத்துங்க. அப்படியா, ஓகே காப்பாத்து. போனா அப்ப இது ஆசிரியர் யாத்தி பேசுறாங்க, சொன்ன எறும்புட பத்தி இல்ல, எறும்பு பத்தி தெரியல. அதனால அது எல்லாம் சாட்சி அல்லாவை கொண்டு செல்வார்கள், சுயமா செய்ய மாட்டார்கள். அல்லாவை கொண்டு யாரும் பேசலாம், நீங்க கேட்கலாம். பத்தனா எறும்பி பத்து முடிவு காட்டிச்சு, மரம் பேசிச்சு, மரம் சரியா செஞ்சிச்சு, வருதா இல்லையா? அது போல அவர்கிட்ட அதை பேசிச்சு. என்ன சொல்லிச்சு, ஏன் பாம்பு எழுதி கடிக்கிறேன்? அது சொல்லிச்சு, நான் கடிக்காம இருந்து பார்த்தேன், இந்த பயணங்க பண்ற அடி நொறுக்கல கல்ல ஊரா 1 ஜல்லி 2 ஜல்லி 3 ஜல்லி 5 ஜல்லி எல்லா ஜல்லி விட்டு அடிக்கலாம். எவ்வளவு தாங்க சொல்லி சாப்பிடுறேன் நாஸ்தா எவ்வளவு தீர்வு கட்டுவான். அது கால ஊதிட்டார், அவசியம் கால ஊதுற ரசம் இருக்கா இல்லையா, ஊதிட்டார். அதுக்கு அடியில் வாங்கி போச்சு, அது புஷ் கல்வில போச்சு. அது சண்டை பிடிக்க முடியல. அமைதியா வந்தார்கள், வேலைக்கு போறார்கள், ஒழுங்கா அதுக்கு வேலைக்கு எவ்வளவு போல சாப்பாட பட்டிதான். கடைசியா என்ன தெரியுங்களா, என்ன அந்த பாம்பை காணும், கொஞ்சம் உளி இருக்கான், சுழிக்க இருக்கான், அதை இருக்கான், சூழ தேடுறான், மூல தேடுறான், எடுத்துக்கிட்டு தேடுறான், ஒரு சிலா தேடுறான். அது போய் புதுச்சு கண்டுபிடிச்சுட்டான். ஒரு மாசத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு அவரு சொன்ன மதத்துக்கு அதுபடி பத்திரப்படுத்துறாரு. கொஞ்சம் எது பிடிக்கலாம், கடிக்கலாம், அரைச்சி பாக்குறான், சுத்தி பாக்குறான், கிழிச்சு பாக்குறான், கல்ல குத்துறான். அது பாடு உட்கார்ந்து சத்தம் ஊத்துது, பிறகுது அது 50 உட்காந்துருக்காங்க வேலை. அப்பா தர்மேஷ் அவருதான் மனுஷன். இதுதான் இந்த கருத வருஷம் நினைச்சு இந்த மனுஷன் வருஷம், இந்த மனுஷத்துக்கு காலம் சக்தியை வாங்கிட்டதான் நான் சாப்பிடுறேன். கடிக்க முடியலையே, சக்தியா செஞ்சு காதல் ஊறி விட்டாரு. அவர் சக்தி முன்கேஷன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஆளமா எல்லாருக்கு பேர யாரையா, அதனால அனுமதிக்க மாட்டேங்குது. அது என்ன ஆச்சு, இந்த மனுஷன் வருஷம் இது இந்த மாதிரி பட்டி விட்டாரு, சக்தியை கட்டுப்பட்டு விட்டாங்க என்று அது எதிர்பார்த்து 3 நாள் குறுக்க வந்துட்டாரு. இந்த பசங்க நைட்ல போயிட்டாங்க, குறுக்க வர நைட்ல மாறில அப்படியே போட்டு பிடிச்சிச்சு. யாரும் சித்தம் செய்ய வண்டியில பல சுத்திக்கிறோம், பெருமாவோட சுத்திக்கிறோம், மலைகளை அப்படியே கேள்விப்பட்டிருக்கோம். மாடுகளை சுத்தி முழுக்கு இழுத்தா செத்து போயிடும். அது சொல்லி முழுக்கு இழுக்கல. என்ன வரல, என்ன முழுக்கிற ஏங்க என்ன சொன்னீங்க பாத்தீங்கன்னா, ஒழுங்கா போன இந்த பள்ளி பேச்சு கேட்டாங்களோ, உங்க பேச்சு கேட்டாங்களோ, என் அடி குத்துறான். நல்ல காலத்தை நாசா செய்ய என் நாசா செய்யறான். என்ன செய்யறது, ஒரு ரத்தம் இருக்கா பாருங்க. ஆயிரக்கணக்கான ஜலடி துறைகள் சொன்னாரு, உன்னை கடிக்க வேண்டாமே சொன்னேன், உன்னை யார் செய்யலாம் சொன்னா சீராங்க புரியல. உன்னை கடிக்க வேண்டாம் சொன்னேன்,
சொன்ன யாசிக்கிறான்னு சொன்னான். அதுக்குள்ள அன்பர்கள் ஹக்கீத்துக்கு முன்கேஷ் பண்ண பிறகு சரீரத்துக்கு கவனி வா, ஏன் உப்பு போடுற, ஏன் மீனை தலைமுறை வச்சுக்கிற, ஏன் துணியை கிழிக்கிற, ஏன் அவர் சோறு கொடுக்கப்படுற, அவன் டைம் ஆயிடுச்சு, எழுந்து கொஞ்சம் கோச்சிக்கிறேன். கோச்சிக்கும் போது உள்ள இதா இருக்கிற யாருதா, அவ பாயில ஹஜிச்சினேன், அவளுக்கு குமத்து இல்ல, அவன் இராவா இல்ல, அவ ஊமை, அவ சும்மத்து போகும் முழக்கமா இருக்கா. எனவே இருந்தாலும் ஏன் செய்யல குச்சத்தை சின்ன டம் தூக்க அடிக்கலாம். ஏமாந்தா கூட சின்ன கிடையாதா நீங்க வாங்கி எதுக்கு சரி சொல்றோம் புரிய மாட்டாங்க. எனக்கு சொல்ல தெரியல, சர்க்கார் பயப்படி எனக்கு உள்ள உட்காந்துருக்காங்க, பயமா இருக்கு. தாலி வேற பேசணும் இல்லீங்களா, தாலி தானே பேசுவேன். இது தாலிமை சார்ந்திருக்காங்க, கடையை தாண்டி இருக்கலாம், கடையை தாண்டி உடம்பு இருக்கு, சிராடி இருக்கு, சிராடி கம்பெனி வேற, சிராடி வேற, எங்க அடிப்பட்டாலும் கஷ்டம் தான். யோசிப்பு நண்பர்களே, நல்லா யோசித்துக் கொள்ளுங்கள். எஜமா என்ன சொல்றாங்க, நீ வந்தீங்க, நீ பாடத்தை படிப்புக்கு என்பது வேறு. வந்து ஒரு ஜீவ போறம் கவர்மெண்ட்ல ரீடிங் த லைன், ரீடிங் த பாராகிராஃப் சைட் வரும், then reading the line, reading in between the lines, then reading in between the letters. அவர் படிச்சதா ஜீவ விளம்பரம் அந்த மட்டும் போட்டிருப்பான். இன்கிரிமெண்ட் கொடுக்கலான்னு போட்டா பார்த்து முடிய குடிக்கிறான்னு வரும். நான் பார்த்தேன் ஜீவோல இன்கிரிமெண்ட் கொடுத்து போட்டிருப்பான். படிச்சு பார்த்தா அந்த ஹையர் ஆஃபீஸர் இன்கிரிமெண்ட் இல்லையே வருமா. அந்த மாதிரி காம்ப்ளிகேட் செக்ஷன்ஸ் போட்டு ஒரு மாசம் வாங்கிக்க முடியாது. அப்படி தெளிவுரை கேட்கணும், ஒரு வருஷம் ஆகும். அப்புறம் தெளிவுரை 1 வருஷம், 3வது வருஷம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அவ்வளவுதான். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அவ்வளவுதான். அன்பர்களே, அப்படி நாம் இருந்தால் படித்தால்தான் விஷயம் முடியும். Don't read the talim of Sarkar, you read Sarkar himself. சர்க்கார் தாலிமை மட்டும் படிக்கணும், பந்தியம் மட்டும் படிச்சு முடிச்சிடலாம், படிச்சு முடிச்சிடலாம். ஆனா சர்க்கார் தாலிமை மட்டும் படிச்ச ஆள் தானது, தாழ்ந்தானது, அது என்ன விஷயம் இருக்கும் அது சொல்ல முடியுமா? அன்பர்களே, ஒரு சின்ன செய்தி. மாலுமே அதம் இலாஹி என்ன சொல்றாங்க, அதம் இலாஹி பத்தி காயின் பில் ஹை, காயின் பில் ஹை ஆரி சிஃபாத்தன் என்னங்க கமால் மாமூல சிஃபாத்த நக்ஸா வ ஜவால். நீங்க அப்படி சொல்லுங்க, சொல்ல முடியுமா? நூல் என்று சொல்லலாம், ஷாமில் ஷாப் சொல்லலாம், உலமாக்கள் காம் சொல்லுவாங்க. எனக்கு தெரியுமா? இல்ல ஆறு எங்க ஊர் பக்கத்துல ஆரிதான் இருக்கு, ஆறு தான் எனக்கு செய்ய காணுமா? ஒன்னும் வராது. மாமூலுன்னு எனக்கு தெரியாது. எங்க மாமூலுன்னு சொன்னா திணிக்கிறது, எங்க அதே மாதிரி ஒண்ணுமே என்னத்தை திணிக்க முடியும்? விளங்கணுமே இல்லை. அவ்வா அது மூஸ்தி சாட்டை விளங்க சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. அது வரைக்கும் நாமளா குதிரை ஓட்டலாம், ரொம்ப ஆபத்து, ரொம்ப ரொம்ப ஆபத்து. என்ன எதிர்பார்க்க சர்க்கார் நம்மகிட்ட, நீ மாறி போயா? சர்க்கார் சொல்லுவாங்க மாறுவது பலவா இருக்கு, நீ உடைஞ்சு போ, நீ மாறி போ. முட்டை 2 வகையில உடைக்கலாம். யார் சொல்ல முடியுமா? 100 ரூபாய் கொடுக்க முட்டை 2 வகையில உடைக்கலாம். நான் 100 ரூபாய் கொடுக்கலாம், 2 வகையா உடைக்கலாம், முட்டை 2 வகையா உடைக்கலாம். சொல்ல முடியுமா? பயப்படுறீங்க, சாதாரண கேள்வி. முட்டை 2 வகையில் உடையும் சொல்லு, யாரு சொல்லு கட்ட நீதான் சாதிக்கிற பொய் சொல்றேன். ஏன் சொன்னா முட்டையை வந்து குஞ்சு பட்டு அது தானே உடைச்சிக்கும். நல்ல வேலை சக்கரை மொபைல் வெளியிட்டாங்க, நல்ல வேலை காசு எனக்கே தான் தெரியும் போகுது. அதெல்லாம் நிறுத்திட்டு சொல்லுங்க. அதெல்லாம் வேலை செய்யறான், எங்க போயிட்டு அவன் ஆண்டான், இவன் ஆண்டான், இவன் நல்லா யாரும் போல ஏன் இருக்கு. இது அதான் சொல்லலையா? நவகுருக்கு சமான் சொன்னா அவன் ஆண்டான், அவங்க ஆண்டான், அவன் இவன் ஆண்டான், அது என்ன முறையாக ஆண்டாங்க, அல்ல நான் தான் ஆண்டான். எங்க போயிட்டு முட்டைய ஆம்பளுக்கு அவங்களுக்கு அந்த முட்டை முட்டை ஆம்லெட் உடைச்சிருப்போம். நம்ம திண்ட ஆம்லெட் அடுக்குனா தோசை மாதிரி இது பிடி வரைக்கும் வரும். நம்ம திண்ட சோத்தை போட்டா இந்த உருளையா திறந்து போயிடும். நம்ம திண்ட குளிச்ச தண்ணி சேர்த்தா தண்ணி நம்ம 4 ஊர்ல உள்ள சேர்ந்து போயிடும். எவ்வளவு முட்டை, எவ்வளவு கஞ்சி, எவ்வளவு சோறு, எவ்வளவு ஆடு கணக்கு கொடுப்பாரு. ஏன் ஆடு கணக்கு 26 ராத்து வரும் போட்டுருக்கு. இவ்வளவு சாப்பிட்டுருக்கேன், எவ்வளவு முட்டை சாப்பிட்டுருக்கோம். முட்டை வெளியில உடைச்சா முட்டை நாஸ்தி, உனக்கு பசி அவ கடைக்கு போச்சு. முட்டை உள்ளே இருந்து உடைக்கப்பட்டால் அது கொஞ்சம் ஆயிட்டோம். உள்ளே இருந்து பொறிச்சுக்கப்பா, உள்ளே இருந்து போய் அங்குதே முதல் பொறிச்சுக்க. நீ மனுஷனா வரலாம், குருவியா வரலாம், தவறையா வரலாம், பறக்கலாம், நீ வாழ்க்கை தரலாம், ஜம்ஜம் பறக்கலாம். அடிச்சு அடிச்சு உள்ள போடுற நம்ம இருக்கிறது என்ன வரும்? டாய்லெட் தான் தப்பா இல்ல. அப்படி சாப்பிட்டாலும் ஒழுங்கா சாப்பிடு. இப்படி சாப்பிட அண்ணா ரசக்கு நீ கொடுத்தா
நீ ராஜிக்கன்னா நீ ரத்தாக்கன்னா ஏன் ரத்தாக்கு ராஜுக்கு பார்த்தாதா எனக்கு தெரியாது.